கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்ற ஒரு செய்தியை, ஒரு சொற்றொடரை நாம் வழக்கமாக சொல்லிக் கொண்டே வருகிறோம். அதற்கான ஆதாரங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா துல்லியல் அகழாய்வுகளில் பல இடங்களில் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது என்பதுதான் உண்மை. சிவகலை என்ற அகழாய்வு கிட்டத்தட்ட 3300 கிமு 3300 என்று காலத்தை நிர்ணயித்துள்ளது. இன்றிலிருந்து 5300 ஆண்டுகளுக்கு முன்னாலே இரும்பை உருக்குகின்ற ஒரு தொழில்நுட்பத்தையும் இரும்பை கண்டுபிடித்தான் என்ற ஒரு தொழில்நுட்பத்தையும் நாம் அறிந்திருந்தோம் என்ற செய்தியை உலகுக்கு நாம் பறைசாற்றியுள்ளோம். அதுதான் மிக முக்கியமான செயல். அந்த ராக்கிகடி என்று சொல்லப்படுகின்ற சிந்து சமவெளி நாகரிகத்தின் புதைப்படத்தை அகழாய்வு செய்து அங்கு கிடைத்த எலும்புக்கூட்டை, ஒரு பெண்ணின் எலும்புக்கூட்டை மரபணு சோதனைக்கு ஆய்வுக்கு உட்படுத்தினார். ஆய்வுக்கு உட்படுத்தும் பொழுதுதான் தெரிந்தது அது திராவிட நாகரிகத்தை சார்ந்த மக்கள் தான் அந்த நாகரிகத்தை உருவாக்கினார்கள் என்ற செய்தி தெரிந்தது. கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளாக இந்த செய்தியை நாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி நாம் படித்துக் கொண்டே இருக்கிறோம். சிந்து சமவெளி நாகரிகங்களுக்கு பின்னால் 2ஆம் கட்ட நகர நாகரிகம் கங்கை சமவெளியில் தான் ஏற்பட்டது. அதுதான் 2ஆம் கட்ட நாகரிகத்தின் மூலம் தான் இந்தியாவின் வரலாற்று தெளிவு பெற்றது, இந்தியாவின் வரலாறு வளர்ந்தது என்ற ஒரு கருத்து நிலவிக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த கருத்தாக்கத்தை மாற்றிய இடம் கீழடி என்று சொல்லுவேன். இப்ப சுடுகாட்டையும் இடுகாட்டையும் மட்டும் நம்ம ஸ்டடி பண்ணிட்டு அதை மட்டும் ஆய்வு செஞ்சுட்டு அது ஒரு காலம், அது பெருங்கற்கால காலம், மெகலித்திக் காலம்னு இதனால் வரை சொல்லிக் கொண்டிருக்கோம். ஆனால் எங்களுடைய குழு கேள்வி கேட்டது, அந்த புதைப்பிடத்தையும் அந்த புதைப்பு முறையும் ஏற்படுத்திய மக்கள் நிச்சயமாக இந்த பகுதியை வாழ்ந்திருக்க வேண்டும், அவர்கள் வாழ்ந்த வாழ்விடத்தை நாம் தேட வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளில் நாங்கள் தேடினோம். அதன் விளைவாக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் கீழடி போன்ற ஒரு வாழ்விட பகுதி. தமிழி என்று சொல்லப்படுகின்ற ஒரு எழுத்து எகிப்தியர்களின் கல்லறைகளிலும் கிடைக்கிறது என்ற ஒரு செய்தியை நமக்கு இன்று விளக்கி உள்ளது. சொன்னவங்க நம்ம கிடையாது, சொன்னவங்க பாத்தீங்கன்னா வெளிநாட்டு அறிஞர்கள். சிகை என்பது சமஸ்கிருத வார்த்தையாக இருப்பதற்காக எந்த ஒரு நிகழ்வும் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் சமஸ்கிருதம் என்ற ஒரு மொழி உருவாக்கப்பட்ட மொழி, அது யாருக்குமே தாய்மொழியா இருக்காது.